செல்லப்பா வார்டு 9th வார்டு உட்பட்ட கர்னல் லைன் சார். கொலோனல் லைன் இது. கடந்த 29ஆம் தேதி ஒரு பெரிய பலமான மழை பெஞ்சிச்சு. அந்த மழைக்கு மறுநாள் 30ஆம் தேதி செவுரு இந்த மாதிரி காலையில விழுந்துருச்சு சார். அப்போ நம்ம கவுன்சிலர் சாந்தி அன்பு அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்து அவங்க மகன் பிரவீனுக்கு அவர் வந்து உடனே எல்லாம் ப்ரெஸ்ஸுக்கார கூப்பிட்டாரு. கேடிஏ சேர்மேனு, தாசில்தாரு, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்து அன்னைக்கு எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் உடனே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு சொல்கிறேன்ட்டு போனாங்க சார். இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. இது ஒரு சின்ன லைன் சார். இவ்வளோ தான் நாங்கள் இப்போதைக்கு நின்று இருக்கிறோம். இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லையா சார்? இடிஞ்சு அந்த இது இவ்வளோ ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சார். நாங்கள் தினமும் போய் கவுன்சிலர்கிட்ட சொல்கிறோம். அவரும் ஃபோன் பண்ணுறாரு. அங்கே தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போகிறாரு, கேட்குறாரு. அங்கேருந்து நாங்கள் அனுப்பிட்டுக்கிறோம், டிசி ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருக்கிறோம். இன்னும் அங்கேருந்து எங்களுக்கு ஃபண்டு வரல அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்கிறாங்க. அதனால இப்போ இங்கே இருக்கிறவங்க அந்த வீட்டுக்காரு வேற இடத்துல இருக்கிறாங்க சார். தயவுசெய்து பாம்பு வரங்க அதிகமான தொல்லை சார். அன்னைக்கே நாங்கள் ஒரு பேட்டி இதாக கொடுத்தோம் அவங்களுக்கு, முறையாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு. நம்ம கேடிஏ சேர்மேன் சீனி அவர்கள் வந்தார். நேரடியாக ஸ்பாட்டுக்கு வந்துட்டு நான் எம்எல்ஏ இட்டுன்னு வரேன், இட்டுன்னு வந்து இந்த இடத்த காட்டி நான் உங்களுக்கு இந்த இடத்த நாங்கள் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு போனாருங்க. எம்பி இது வரைக்கும் நான் இல்லை சார், அவங்க பகுதியில் யாருமே இல்லை. இது மாதிரி ஜிம்கானா கிரவுண்டு அதை கிளீன் பண்ணுறதுக்கு மட்டும் வராங்க. இது ஒரு வாழ்ந்துன்னு இருக்கிற ஒரு குடும்பம். இன்னைக்கு 3 குடும்பம் இந்த வீட்டில் இல்லாமல் செதறி போயிருக்கிறாங்க சார். அவங்க ஒருத்தர் ஹேண்டிகேப்பு, ஒருத்தர் இன்னொரு அம்மா ஹேண்டிகேப்பு. அவர் வீடு இல்லாத, இப்போ பாருங்க வீடு இல்லாத அவர் வேற இடத்துல போயிட்டு இருக்கிறாரு. இப்போ கூப்பிட்டா கூட வரல, இல்லை அவருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது தயவுசெய்து உங்கள் மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம் எம்எல்ஏ அவங்களுக்கு, தயவுசெய்து எங்கெங்கேயோ நல்லது பண்ணுறீங்க. மரம் வந்து குழந்தை இறந்துச்சு, அங்கே கொண்டு போய் அமௌண்ட் கொடுத்தீங்க, சந்தோஷம்தான். அதே மாதிரி இங்கே 3 குடும்பம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாத நடுத்தேரில் இருக்கிறாங்க. இது கட்டி கொடுத்தாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களுக்குன்று கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த ரோடு சார், ட்ரைனேஜோடு சேர்த்து ரோடும் சேங்ஷன் ஆச்சுங்க. ஆயிட்டு ட்ரைனேஜ் கட்டி கொடுத்துட்டாங்க. ரோடு வந்து போடுற டைமில் எல்லாம் மிஷினெல்லாம் வந்துடுச்சுங்க. கவுன்சிலர் அவங்க பையன் பிரவீனும் வந்தார். வந்து நின்று எல்லாம் பார்த்து போடுற நேரத்தில் ரோடெல்லாம் சுத்தம் பண்ணி வந்தாங்க. பார்த்தாக்க திடீர்னு மிஷின் எடுத்துன்னு போயிட்டாங்க சார். எல்லாம் லாரி அந்த இது எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. இது வரைக்கும் இல்லை சார், யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லாத நாங்கள் அவஸ்தைப்பட்டுன்னு இருக்கோம் சார். குடிக்கிற தண்ணிக்கும் நாங்கள் கஷ்டப்படுறோம், போர்வெல் தண்ணிக்கும் கஷ்டப்படுறோம், ரோட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும். ஒரே ஒரு அன்பு சாந்தி அன்பு கவுன்சிலர் தான் எங்களை அடிக்கடிக்கு தொடர்பு கொண்டு எப்படி என்னான்னு கேட்டுன்னு இருக்கிறாங்க. மற்றபடி யாரும் எங்கள் மேலே அக்கறையே இல்லை சார். 120லேருந்து 130 ஓட்டு இருக்குது சார் இந்த இடத்துல. அந்த நேரத்துக்கு மட்டும் வராங்க எம்எல்ஏவும் சரி எம்பியும் சரி, வந்துட்டு நாங்கள் இது பண்ணி தரோம், அது பண்ணி தரோம், உங்களுக்கு சின்ன லைனாக இருக்குது, நாங்கள் சலுகை பண்ணுறோன்ட்டு சொல்லிட்டு போகிறாங்களே தவிர அதோட திருப்பியே வர்றதில்லை சார். இங்கே தயவு வந்து இது உங்கள் சேனல் மூலிமா, யூடியூப் மூலிமா இதை நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். இது நீங்கள் தயவுசெய்து எம்எல்ஏக்கும் தாசில்தாருக்கும் டிசி அவர்களுக்கும் தெரியப்படுத்தி இது துரிதமாக இந்த வீடை கட்டி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஆவணம் செய்யணும் சார். இந்த இது ரோடு போட்டு எங்களுக்கு இத்தனை மாதம் ஆயிடுச்சு, ரோடே போடல. இந்த ரோடு போடல, ஒன்றும் இல்லை, எல்லாம் போயிடுச்சுங்க. அதனால இந்த எம்எல்ஏக்கு நாங்கள் ரொம்ப இதுவாக ரிக்வெஸ்ட்டாக நாங்கள் இந்த இதை கோரிக்கை வைக்கிறோம். இதை வந்து எங்கள் லைனை வந்து பார்க்க சொல்லுங்க. சின்ன லைனாக இருந்தால் கூட நாங்கள் ஜனம் இங்கே வாழுறோம் இல்லை, மிருகமா வாழுது இந்த இடத்துல, மிருகமா வாழுது. பாம்பு, பள்ளி, இது கீரி புள்ளை, பன்னி, காட்டு பன்னி எல்லாம் இங்கே வருது. கேளுங்க, எல்லாருமே கேளுங்க. அதனால எம்எல்ஏ வந்து முதல்ல வந்து எங்க ஏரியாவுக்கு வர சொல்லுங்க, 9th வார்டுக்கு வர சொல்லுங்க. 9th வார்டு ஓட்டு எம்எல்ஏக்கு இல்லைங்களா?
9th வார்டு ஓட்டு கூட எம்எல்ஏக்கு இருக்குது இல்லைங்களா? அந்த பெர்சன் யார் இந்த இதுல நிக்கிறாரோ அந்த இது வந்தா தானே அவங்க ஃபுல்லா அவங்க வின் பண்ணுவாங்க. அதனால இந்த ஏரியாவை அவங்க ஏன் வந்து விசிட் பண்ணல? அதனால அவங்கள வர சொல்லுங்க. எங்கெங்கேயோ போறாங்க இல்லையா அவங்க? பூஜைங்களுக்கு போறாங்க, எல்லா பூஜைங்களுக்கு போறாங்க. எல்லா கோவில் பூஜைங்களுக்கும் நாங்க வந்து எங்க யூடியூப்ல நாங்க பாக்குறோம். எல்லா கோவிலுங்களுக்கும் போறாங்க. அவங்க அர்ச்சனை பண்றாங்க, போருக்கு போறாங்க, எல்லாத்தையும் அவங்க செய்யறாங்க. ஏன் எங்க ஏரியாவுக்கு வந்து இதுவும் அவங்க ஏரியா சேர்ந்து தானே? அவங்க கேண்டிடேட் இந்த ஏரியால இருக்கிறாரு இல்ல, வந்து அவங்க ஏன் ஒரு முறைக்கு அவங்க வந்து விசிட் பண்ணக்கூடாது? இந்த ஏரியா எப்படி இருக்குது, இந்த ஜனம் எப்படி இருக்கிறாங்க, இன்னும் எங்களை வந்து அவங்க பார்த்துருக்குறாங்களா? இல்ல. இன்னும் ஒன்றும் ரிக்வெஸ்ட் பண்றேன் பாருங்க, எங்களுக்கெல்லாம் பென்ஷனுங்க வந்து இருந்துச்சு. நாங்க வந்து விடோ பென்ஷனு, ஓல்டேஜ் பென்ஷனு, இப்படி நிறைய பேர் வந்து நாங்க வந்து எல்லாம் அன்எம்ப்ளாயா இருக்கிறோம். எல்லாம் மைனிங்கார் நாங்க. எங்களுக்கு மைன்ஸ்லயும் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் நாங்க விட்டுட்டு நாங்க ஒன்றும் இல்லாத உட்காந்துக்கிறோம். எதோ இந்த பென்ஷன் வந்து இருந்துச்சு, அதுல எங்களுக்கு ஏதோ ஒரு மாத்திரை மருந்து ஏதோ ஒரு ஹெல்ப் எங்களுக்கு அதுல இருந்துச்சு. அதுவும் எல்லாருக்கும் 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் எல்லாருக்கும் நின்றுட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு எம்எல்ஏ தானே இதெல்லாம் ஸ்டெப் எடுத்து இதெல்லாம் பார்க்கணும். இப்ப நாங்க எங்க போறது? எதுக்கு நிறுத்தி இருக்கிறாங்க? காரணம் தெரியல இல்லையா? எல்லாம் இன்கம்க்குன்னா, இப்ப என் பிள்ளை ஆட்டோ ஓட்டுறான், எங்களுக்கு என்ன இன்கம் இருக்கும்? எங்களுக்கு என்ன இன்கம் இருக்கும்? அது இல்லாத எல்லாம் மைன்ஸ்ல வந்து அன்எம்ப்ளாய் இருக்கிறாங்க, என்ன இன்கம் இருக்கும்? இந்த பென்ஷனை வச்சுன்னு தான் நாங்க எல்லாரும் ஒரு மருந்து மாத்திரை வாங்கி ஏதோ ஒண்ணு எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ல அது இருந்துச்சு. அதையும் எல்லாம் நிறுத்திட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி இது என்ன ரீசன்னு எங்களுக்கு எம்எல்ஏ கண்டு எங்களுக்கு சொல்லணும் இல்லையா? ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? இப்படி இருக்குது, இதனால தான் இந்த வந்து பென்ஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். எந்த ஒரு ரீசனுமே இல்லை. இவங்க கொடுத்தா நாங்க வாங்கிக்கணும். ஏன்னா இது எங்க பணம் இல்லை, கவர்மெண்ட் பணம். இவங்க கொடுத்தா நாங்க வாங்கிக்கணும். இவங்க கொடுக்கலனாக்கா நாங்க சைலண்டானா நாங்க கேள்வி கேட்க கூடாது. இந்த வீடை கூட இந்த அழகுல இருக்குது. இதை வந்து பார்த்து அந்த அம்மா வந்து அவங்க கூட ஒரு விதவை தான். அதெல்லாம் பார்த்து ஒரு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் தானே. எல்லா இடத்துலயும் போறாங்க, எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க, எவ்வளவு பெரிய வேலை செய்யறாங்க. அந்த மரம் விழுந்து அந்த குழந்தைக்கு பொண்ணுக்கு 5 லட்சம் கொடுத்தாங்க. நாங்க பார்த்த போன்ல அந்த குழந்தைக்கு 5 லட்சம் அவங்க கொடுத்தாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் புக்கெல்லாம் எடுத்து இது வந்து நீங்க இப்போ போய் பண்ணணும் அவங்க ஆளுக்கெல்லாம் அவங்க சொன்னாங்க. இதை வந்து ஒரு விதவை பொம்பளைக்கு வந்து இதை பார்த்து இதை ஏன் அவங்க சீர் பண்ணக்கூடாது? இது யார் பணம் கொடுக்குறாங்க? இவங்க யார் பணம் கொடுக்குறாங்க? வந்தாங்களா அங்க அதிகாரிங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அதே அவங்க வீட்டுங்களில் ஒரு ரிலேஷனுங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிட்டு இருந்தா இது வரைக்கும் டிலே பண்ணியிருப்பாங்களா? எவ்வளவு ஸ்டெப் எடுத்து போயிருப்பாங்க. எங்களுக்கு என்ன, இந்த ஏரியா வந்து அந்த எம்எல்ஏ பார்க்க சொல்லுங்க, அவ்வளவுதான். வந்து ஒரு ரிக்வெஸ்டா உங்களுக்கு வைக்கிறோம். எங்களுக்கு இந்த இது முடிச்சு கொடுக்கணும், இந்த ரோடை முடிச்சு கொடுக்கணும், எங்க தண்ணி செலவு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு இந்த பென்ஷன் வந்து என்னான்ட்டு மெயின் ரீசனே எங்களுக்கு அவங்க கிளியர் பண்ணணும். அவ்வளவுதான். தேங்க்யூ சார்.